வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம உளுத்தம் பருப்பு வச்சு ஒரு ஃபேஸ் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நேச்சுரலான பியூட்டி ரெமெடிஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். உளுத்தம் பருப்பு நம்ம ஸ்கின்னில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் ஈவன் டோன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னில் இருக்க கொலாஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட உளுத்தம் பருப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சித்தா டாக்டர் கூட உளுத்தம் பருப்போட பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஒரு பவுல் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பவுடர் ஃபார்மில் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு இந்த உளுத்தம் பருப்பு பவுடர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி ஆட் பண்ணியிருக்கேன். முல்தானி மெட்டி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணும், டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். இது கூட நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை பிரைட் ஆகும். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க 3 ரெமெடியுமே ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஹோல் பாடிக்கே யூஸ் பண்ணலாம். இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதை காஞ்சக்கப்புறம் நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். செகண்ட் ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் உளுந்து 2 ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுடர் பண்ண உளுந்து தான். அது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவரும் சரி கர்டும் சரி நம்ம ஃபேஸை ப்ளீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் க்ளோயிங்காகவும் பிரைட்டாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெமெடியை நீங்கள் வீக்லி த்ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெமெடி. தேர்ட் ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதே உளுத்தம் பவுடரை நான் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கடலை மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு நம்ம ஸ்கின்னை சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸ்கின் நல்ல ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெமெடி நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். இது செம்ம பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு கூட சூப்பராக இருக்கும். பட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க டெய்லி யூஸ் பண்ண வேண்டாம். பட் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க டெய்லி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்.